புதுச்சேரி ஊர்காவல் படை தேர்வை எதிர்த்து பொன்மனச்செம்மல் மற்றும் சிலர் புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பின் துணையோடு சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கு கடந்த 25/9/2024 அன்று நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்களால் அனுமதிக்கப்பட்டு மனுதாரர்களுக்கு 10 நாட்களில் வேலை வழங்க வேண்டும் என்று ஒரு இறுதி உத்தரவை பிறப்பித்திருந்தார். இதுவரை அந்த உத்தரவை அமல்படுத்தாத நிலையிலே அவர்கள் கடந்த 29/10/24 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி அதிகாரிகள் மீது, குறிப்பாக சீர்திருத்த பணியாளர் மற்றும் சீர்திருத்த துறை செயலாளர் மற்றும் காவல்துறை தலைவர் மற்றும் முதுநிலை கண்காணிப்பாளர் மற்றும் தலைமையிடத்து கண்காணிப்பாளர் மற்றும் தனி அலுவலர் புதுச்சேரி காவல்துறை ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்து இன்று இறுதி விசாரணைக்கு வந்தது. இன்று விசாரணையின் போது அரசு தரப்பிலே அரசு வழக்கறிஞர் ஆஜராகவில்லை. ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி அதிகாரிகள் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லியும் இன்று அதிகாரிகளும் ஆஜராகவில்லை, அரசு வழக்கறிஞரும் ஆஜராகவில்லை. எனவே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாணையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நீதியரசர் அவர்கள் இன்று பிணையில் வரக்கூடிய ஒரு வாரண்டை பிறப்பித்தார். புதுச்சேரி டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரையும் கைது செய்து வருகின்ற 24/1/2025 அன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே அவர்களை ஆஜர்படுத்த வேண்டும் என்று இன்று வாரண்ட் பிறப்பித்து கண்டெம்ட் வழக்கிலே இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியினுடைய வரலாற்றிலே இத்தனை அதிகாரிகளை, அதுவும் கைது வாரண்ட் நீதிமன்றம் பிறப்பித்திருப்பது இதுவே முதல் முறையாகும். இந்த நீதிமன்ற வழக்கிலே கைது வாரண்டை பிறப்பித்த நீதியரசர் திரு ஆனந்த வெங்கடேசன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிகாரிகள் எவ்வளவு பலம் பெற்றவர்களாக இருந்தாலும் நீதிமன்றம் அவர்களுக்கு மேலானது, நீதி மேலானது, சட்டம் மேலானது என்ற ஒரு அடிப்படையில் இந்த நீதிமன்ற தீர்ப்பு இன்று வழங்கியிருப்பது வழக்காடிகள் மத்தியிலே ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்ந்து வெற்றி பாதையில் செல்ல வேண்டும். இதற்கு இந்த நீதியரசர் உதவி புரிவார் என்ற நம்பிக்கையோடு ஞானசேகரன், வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம். அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.